நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். அன்பானவர்களே, இந்த ஒரு உண்மை மாத்திரம் உலகம் புரிந்து கொள்ளும் என்றால் உலகத்து மக்கள் மிகுந்த சந்தோஷமாக வாழ்வாங்க. எல்லாரும் மனுஷன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? வரும்போது எதையோ கொண்டு வந்தா மாதிரியும் போகும்போது எதையோ கொண்டு போக போகிறது மாதிரி மனுஷனுக்கு ஒரு நினைப்பு. விட்ட மாட்டான், பிடிச்சிக்கிடுவான், உடும்பு பிடிச்ச மாதிரி. எதையாவது கொண்டு போக முடியுமா? நான் ஒரு ஊரில் ஒரு பழக்கம் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். யாராவது இறந்து போனாங்கன்னா அவர் எதை விருப்பமாக சாப்பிடுவாரோ அதை பெட்டிக்குள்ளே வச்சு அனுப்புவாங்களாம். எனக்கு கடலை மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். இங்கே நிறைய பேருக்கு பிடிக்கும், அப்படி தானே? கடலை மிட்டாய் ரொம்ப பிடிக்கிற ஆள் செத்து போனால் நல்ல கோயில்பட்டி கடலை மிட்டாயில் ஒரு 4 பாக்கெட் வாங்கி அப்படியே உள்ளே வச்சு இவரை புதைச்சிட்டா இவர் என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார்? கையை அப்படி மெதுவாக வளைச்சி அப்படி எடுத்து ராத்திரி கறக்கு முறக்குன்னு சாப்பிடுவாரா? ஒன்றும் கொண்டு போக முடியாது சார். படித்த படிப்பு, தேடின தேட்டம், சேர்த்த பணம், கட்டின வீடு எல்லாம் விட்டுட்டு போயிட வேண்டியதுதான். ஒன்றுமே கொண்டு போக முடியாது. இப்போ சிலர் பார்க்குறாங்க, அப்போ அவ்வளோதான். நான் மொத்தமாக ஒன்று இருக்குது, ஒன்றை கொண்டு போகலாம் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போகும். எது நம்மோடு கூட வரும்? நம்முடைய செயல்கள், நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள், நம்முடைய மோட்டிவ், எந்த நோக்கத்துக்காக ஒரு செயலை செய்கிறோம் என்கிற நோக்கம், அதெல்லாம் கூட நியாய தீர்ப்பில் வரும். ஆட்டிடியூட், இவைகளெல்லாம் நியாய தீர்ப்பில் வரும். இவற்றை நாம் கொண்டு போனால் இவைகளெல்லாம் நம்மோடு கூட படுத்திருக்கும். ஒரு நாள் வரும், எக்கால சத்தம் கேட்கும், மரித்தோர் அனைவரும் உயிரோடு எழும்புவார்கள். எழும்பும் போது நம்முடைய செயல்களும் கூடவே எழும்பி நிற்கும். இவன் யார் தெரியுமா, இவள் யார் தெரியுமா என்று அவைகள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும். யாரும் தப்ப முடியாது. நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம்.